டாக்டர் திவாகர் பிபிடி அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலா பிசியோதெரபிஸ்ட வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் போட்டுக்கலான்னு மாநில அரசும் மத்திய அரசும் ஒரு சட்டம் இயற்றிட்டாங்க. இது நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாம, அதாவது அலோபதி மருத்துவர்கள், அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிசியாட்ரிஸ்ட் அப்படின்ற மருத்துவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் அதிகம். கேரளா மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஹைகோர்ட்ல பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் போட்டதை ரத்து பண்ணணும் அப்படின்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. அதாவது எம்பிபிஎஸ் பிசியாட்ரிஸ்ட் அசோசியேஷன். அதை வந்து பாத்தீங்கன்னா கேரளா நீதிமன்றம் வந்து அந்த கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. கேரளா ஹைகோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. பிசியோதெரபிஸ்டுகளும் பேருக்கு முன்னாடி டாக்டர் என்ற அடைமொழியை போட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு கேரளா ஜட்ஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஜஷன் கொடுத்திருக்கு. ஓகேங்களா? சோ இது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இதுல ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில அரசுல பிசியோதெரபிஸ்டுகளை இயன்முறை மருத்துவர் அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்து கூறியவர் முத்தமிழ் அறிஞர், முன்னாள் முதல்வர், தமிழ் புலவர், கலைஞர் டாக்டர் மு கருணாநிதி அவர்கள் தான் பிசியோதெரபிஸ்டுகளை இயன்முறை மருத்துவர்கள் அப்படின்னு மொழிபெயர்த்து கூறியவர். பிசியோதெரபிஸ்ட் டாக்டரா இல்லையா, இப்படி பல குழப்பங்கள் இருந்துச்சு. ஓகேங்களா? பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் போட்டுக்கலான்னு இப்ப கோர்ட் ஜட்ஜ்மெண்டே வந்துருச்சு. ஓகேங்களா? ரொம்ப வருஷம் போர் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸுக்கும், அதாவது அலோபதி மருத்துவத்துக்கும் பிசியோதெரபி மருத்துவருக்கும் ஒரு நீண்ட கால போர் இருந்துச்சு. டாக்டர் போடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. பிசியோதெரபிஸ்டுகள் டாக்டர் தான். பிசியோதெரபிஸ்டுகளை வந்து பாத்தீங்கன்னா இதற்காக சட்டம் இயற்றவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. ஜெய் நரேந்திர மோடிஜி. ஆக்சுவலா பிசியோதெரபிஸ்டுகளோட, இந்தியாவில் உள்ள பிசியோதெரபி டாக்டர்களோட தந்தை என நரேந்திர மோடிஜி அழைக்கப்படுவார். ஏன்னா 50 வருஷமா எங்களுக்குன்னு ஒரு கவுன்சில் கிடையாது. NCAHP ஆக்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில் அப்படின்ற ஒரு கவுன்சிலை ஏற்படுத்தி பிசியோதெரபிஸ்டுகளை டாக்டர்னு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை இயற்றவர் வந்து பிரதம மந்திரி, பாரத பிரதம அமைச்சர் நரேந்திர மோடிஜி தான். இப்ப பிசியோதெரபிஸ்ட் வந்து ஓகேங்களா, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், சுகாதாரத்துறை வல்லுநர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு பொதுமக்களுக்கு முக்கியமான ஒரு நியூஸ் சொல்ல போறேன். 2026ஆம் ஆண்டிலிருந்து பிசியோதெரபி படிக்கிறதுக்கு நீட் எக்ஸாம் கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. இந்தியா முழுக்க பிசியோதெரபி படிப்பு வந்து பாத்தீங்கன்னா 5 வருட படிப்பு, 4 வருஷம் கோர்ஸ் டியூரேஷன், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப், மொத்தம் 5 வருஷம் படிப்பு. நீட் எக்ஸாம் கட்டாயம். இது தெரியாம நிறைய சமூக வலைதளங்கள்ல யூடியூபர்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பிசியோதெரபிஸ்ட்னா மசாஜின் தப்பா வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்க பண்றது வந்து ஜாயின் மேனிபுலேஷன், மொபிலைசேஷன். எம்பிபிஎஸ் ஈக்குவலா படிக்கிறாங்க. சில பாடத்திட்டங்கள் எம்பிபிஎஸ் ஓட ஜாஸ்தி படிக்கிறேன். ஓகேங்களா? ஜாஸ்தி படிக்கிறோம். அந்த பாடத்திட்டங்கள் வந்து அனாட்டமி பிசியாலஜி, அதாவது அனாட்டமினா உடற்கூறுவியல், பிசியாலஜினா உடற்செயலியல். ஓகேங்களா? சோ எம்பிபிஎஸ்க்கு இணையா படிக்கிறோம். இப்ப லேட்டஸ்டா இதுக்கு முன்னாடி பிசியோதெரபி மருந்தில்லா மருத்துவம். இப்ப 2021ல பிசியோதெரபி கரிக்குலம்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் தெரப்பி, அதாவது சில வலி நிவாரணங்களையும் இன்ஜெக்ஷன், ஊசி, மருந்து மாத்திரைகளை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டமும் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ பிசியோதெரபிஸ்டுகளை வந்து பாத்தீங்கன்னா பேராமெடிக்கல் கிடையாது. நிறைய பேர் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. பிசியோதெரபினா துணை மருத்துவம். இது துணை மருத்துவமே கிடையாதுங்க. இது ஒரு தனி சுகாதாரத்துறை வல்லுநர். அதே மாதிரி நிறைய பேர் பிசியோதெரபினா ரீஹாபிலிடேஷன் மெடிசன், எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நல்லா மத்த மருத்துவர்கள் தெரிஞ்சுக்கோங்க, பிசியோதெரபி வந்து ரீஹாபிலிடேஷன் பார்ட் கிடையாது. நாங்க ரீஹாபிலிடேஷன் கவுன்சில்ல பதிகிறதே கிடையாது. பிசியோதெரபி என்பது சுகாதாரத்துறை வல்லுநர், எம்பிபிஎஸ் மருத்துவர் மாதிரி எங்களுக்கு தனித்துவம் இருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு பாடப்படிப்பு. ஓகேங்களா? சோ நீட் எக்ஸாம் கட்டாயமாக்கப்பட்டது. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசியோதெரபி மருத்துவர்கள் ஒரு ஜிஹெச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளு 2 ஆள் தான் இருக்காங்க. மிஞ்சி போனா 4 பேர் 5 பேர் கண்டிப்பா பத்தவே பத்தாது. அரசு மருத்துவமனைகளில், ஓகேங்களா, ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பிசியோதெரபிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமாக பணி நிமர்த்தனம் செய்ய வேண்டும். டெம்பரவரியா இல்லாம நிரந்தரமா நிறைய பிசியோதெரபிஸ்ட். மதுரை ஜிஹெச்சா, அந்த ஜிஹெச்சுக்கு ஒரு 200 பிசியோதெரபிஸ்ட் போட்டால் பத்தாது. ஏன்னா ICU, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல எங்களோட வேலை அதிகமா இருக்குங்க. வெண்டிலேட்டர்ல ஹேண்டில் பண்றோம். நிறைய அரசு மருத்துவர்களுக்கு பிசியோதெரபிஸ்டோட ரோலே தெரியாம போயிருது. ஓகேங்களா? அந்த பற்றாக்குறையை போக்குறதுக்காக மற்ற மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா மற்ற வேலையாட்களை பிசியோதெரபி வேலையை வச்சு செய்ய வைக்கிறாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? சோ உடனடியாக நம்ம மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னா, முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நிறைய மக்களுக்கு உதவி செய்யறாரு. ஊனமுற்றோர் அவர் கையில இருக்கு. அதாவது யாருமே ஊனமா ஆகக்கூடாது அப்படின்னு, மாற்றுத்திறனாளிகள் ஆகாம தடுக்கிறது வந்து அரசோட முக்கியமான ஒரு வேலை. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு நம்ம அரசு அதிகமா பிசியோதெரபி மருத்துவர்களை வந்து பணி நியமனம் செய்ய வேண்டும். சார் இப்ப வந்து
இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாவட்ட ஆட்சியர், மதுரை மாவட்ட ஆட்சியர் மூலியமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். ஏன்னா பிசியோதெரபி மருத்துவர்கள் ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஈவன் நிறைய பேர் பயந்துகிட்டு சொசைட்டி முன்னாடி டாக்டர் அப்படின்னு போடுறது கூட பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில மத்திய அரசும் மாநில அரசும் பிசியோதெரபிஸ்ட பேருக்கு முன் டாக்டர்னு போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை இயற்றி அதை அமல்படுத்தி எங்களுக்கு வந்து ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்காங்க சார். இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. 50 வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சுவலா எம்பிபிஎஸ் டாக்டர்கள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நிறைய பெரிய போர் சார். கௌரவர்கள் அப்படின்னா எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ், பாண்டவர்கள் அப்படின்னா நாங்க. ஏன்னா நாங்க எண்ணிக்கையில கம்மி, அவங்க ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. எங்க 2 பேருக்கு இடையில டாக்டர் பிரச்சனை ரொம்ப வருஷமா வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. அப்படி இருக்கிற பிரச்சனையில என்ன பண்ணிட்டாங்க, நீங்களும் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க சட்ட ரீதியா. அதனால வந்து ஈவன் சார் நான் பிக் பாஸ் ஹவுஸ்ல போனப்ப கூட டாக்டர் திவாகர் அப்படின்னு சக போட்டியாளர் பிக் பாஸ் ஹவுஸ்ல அது எப்படி நீங்க டாக்டர்னு சொல்லலாம், பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் தான் அவங்களுக்கு தெரியல. ஓகேங்களா, அப்படி சமுதாயத்துல இருக்கிறப்ப எங்களுக்கு டாக்டர்னு போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்த மாநில அரசு மத்திய அரசு சார். அது போக கேரளா ஹைகோர்ட்ல பிசியாட்ரிஸ்ட் சொல்லி இல்லையா, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிசியாட்ரி படிக்கிற டாக்டர்ஸ் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் போட்டு அதை கேன்சல் பண்ணணும்னு கேரளா கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க. அந்த பெட்டிஷனை ஜட்ஜே வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிட்டர்ன் பண்ண இது பண்ணாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சார். டிஸ்மிஸ் பண்ணிட்டு இல்ல இவங்க டாக்டர்ஸ் தான். டாக்டர் அப்படின்னா என்ன தெரியுமா சார் அர்த்தம், பிஹெச்டி படிச்சவங்க மட்டும்தான் போடணும். ஓகேங்களா, ஆசிரியர் அர்த்தம். பிஹெச்டி டாக்டர் இஸ் ஏ லேட்டின் வேர்டு, லத்தீன் வார்த்தை. பிஹெச்டி படிச்சாதான் பேருக்கு முன் டாக்டர்னு போடணும். அது வந்து ட்ரெடிஷ்னலா பாரம்பரியமா எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் போட ஆரம்பிச்சாங்க ஒரு கௌரவத்துக்காக. அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லா டாக்டருமே பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட ஆரம்பிச்சோம். ஓகேங்களா, அப்படி இருக்கிற வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட எம்பிபிஎஸ் டாக்டர் எங்களுக்கு மட்டும்தான் டாக்டர்ன்ற வார்த்தை சொந்தம் அப்படின்னு சொல்லவே முடியாது. நீட் எக்ஸாமும் கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. இதுக்காக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எங்களோட நன்றிய. ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும் சார் இந்தியாவிலேயே அதிக பிசியோதெரபி மருத்துவர்கள் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே சார் 30,000 பிசியோதெரபிஸ்ட் தமிழ்நாட்டுல இருக்கும் சார். சோ இந்தியாவிலேயே அதிக பிசியோதெரபிஸ்ட் இருக்கிற மாநிலமே வந்து நம்ம தமிழ்நாடு தான். ஓகேங்களா, சோ அந்த தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாநில அரசுக்கு நன்றி சொல்றதுக்காக கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் மூலியமா ஒரு நன்றி கடிதம் அனுப்புறோம் சார். அதே மாதிரி சார் போலி பிசியோதெரபிஸ்டுகள் பிசியோதெரபி படிக்காம, பிசியோதெரபி என்பது 5 வருஷ பட்டப்படிப்பு சார். 5 வருஷ பட்டப்படிப்பு படிக்காம நிறைய இடங்கள்ல பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கிறோம் அப்படின்னு போலி பிசியோதெரபிஸ்டுகளுக்கு கடுமையா நாங்க எச்சரிக்கை செய்யறோம். ஏன்னா NCAHP ஆக்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில், இதுல வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி பிபிடி தான் படிச்சிருக்கணும். பிசியோதெரபில டிப்ளமோவே கிடையாது. நிறைய பேர் டிப்ளமோ பிசியோதெரபி, அதே மாதிரி பிசியோதெரபினா மசாஜ் தப்பாவும் சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் தவறுதலா வந்து வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அப்பேற்பட்டவங்கள எங்க பிசியோதெரபி சங்கங்கள் மூலியமாகவும் எங்க பிசியோதெரபி கவுன்சில் NCAHP ஆக்ட் மூலியமும் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் சார். சார் எங்க சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசியோதெரபி படிக்காம யாராவது கிளினிக் வச்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது 1 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் முடிய ஃபைனும் 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் முடிய ஜெயிலும் பனிஷ்மெண்டா கொடுத்திருக்காங்க சார். விஜய் அவர்களோட கடைசி படம் சென்சார் கொடுக்காம இழுத்துக்கிட்டே போறாங்க, கூட தள்ளி போறாங்க. ஒரு நடிகர். ஆமா, ஜனநாயகன் படம் வந்து சாருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குமா. சில காரணங்களால அது என்ன இன்டர்னல் பாலிடிக்ஸ் தெரியல, சோ அதனால டிலே ஆகுது. தெரியல மோடி சாரு எனிதிங் என்னன்னு ஆக்சுவலா தெரியல. பட் அவர் ஜனநாயகன் படம் வந்து மக்கள் கிட்ட அதிக வரவேற்பு இருக்கு. மக்கள் வந்து ஏமாற்றம் தான் அடைஞ்சாங்க. பொங்கலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நான் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கிறப்ப உள்ள படம் ஜனநாயகன் வந்துருச்சா அதாவது 105 நாள் ஒருத்தர் இருந்துட்டு 106வது நாள் நான் ஜனநாயகன் படத்தை பார்க்க நான் ஓடி போயிருக்கேன். எனக்கு போதும், எனக்கு ஜனநாயகன் படம் தான் முக்கியம்னா உள்ளுக்குள்ள சொல்றப்ப நானே ஆச்சரியம் அடைஞ்சேன். சோ விஜய் சாருக்கு இந்த லெவல் வெறித்தனமான ஃபேன்ஸா அப்படின்ட்டு சார். அதுலயுமே நான் சொன்னேன் சார், ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாரு, என்ன நீங்க தலதுக்கு வந்திருக்கீங்க 2 பேரும் எப்படி பாக்குறீங்க கேட்டாங்க. நான் என்ன எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு சொல்றேன்னா, தல ஃபேன்ஸா இருக்கட்டும் தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருங்க சார். அஜித் சாரும் விஜய் சாரும் சூப்பர் டீசென்டான ஒரு பீப்புள் சார். 2 பேருமே அவங்க அடிச்சுக்கிற மாட்டாங்க. இளைஞர்களுக்கு நீங்க படிங்க, நல்லா வேலை பாருங்க, கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்க அப்படின்ற ஒரு மெசேஜை தான் தலையா இருக்கட்டும் தளபதியா இருக்கட்டும் மக்கள் கிட்ட வந்து அதை கடுமையா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இளைஞர்கள் மத்தியில சார், நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல நான்லாம் 2003 10th படிச்சேன். ஸோ அந்த காலங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர மோதல் இருக்கும் மதுரையில. அஜித் ரசிகர் விஜய் ரசிகர். இப்ப அது அப்படியே குறைஞ்சி 80% குறைஞ்சிருச்சு. இன்னும் 20% இருந்துச்சு. அதை நான் இளைஞர்களுக்கு சொல்ற மெசேஜ், தயவு செஞ்சு தலை ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறாங்க. 2 பேருமே ஒண்ணுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மதுரையிலுமே சார் அஜித்தோட கோட்டைன்னு சொல்லலாம், விஜய் சாரோட கோட்டைன்னு சொல்லலாம். ஏன்னா அஜித்துக்கும் சரி விஜய் சாருக்கும் சரி அதிக படங்கள், அதாவது
ஒரு படத்தை வெற்றி பண்றதே மதுரை தான் சார். மதுரை வந்து ஒரு தமிழ் சினிமாவோட கோட்டை. ஓகேங்களா? மதுரையில எது வெற்றி அரசியல் களமா இருக்கட்டும், எந்த களமா இருக்கட்டும், மதுரையில எந்த ஒரு படம் வெற்றி அடையுதோ அது தமிழ்நாடு ஃபுல்லா வெற்றி அடையும். அது மாதிரி 2 பேருமே அதிக வெற்றி படம் கொடுத்தவங்கள நான் 2 பேரையும் சமமா தான் சார் பாக்குறேன். அஜித் இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு விளம்பரம் பண்ணியிருக்காரு. அது பெரிய சக்தியா இருக்கு. பாக்குறீங்க சார், அஜித் சார் வந்து ஆக்சுவலா சார் முதல்ல வந்து விளம்பரங்களே பண்ண மாட்டாரு. ஒரு சின்ன சின்ன விளம்பரம் பண்ணாரு, அது நிப்பாட்டிட்டாரு. திருப்பி விளம்பரம் பண்றாரு, அது என்ன நோக்கோடுன்னு தெரியல. ஆனா பட் அவர் ஆல்ரெடி சார் நிறைய சம்பாரிச்சிட்டாரு. பார்க்காததெல்லாம் அஜித் சார் பார்த்துட்டாரு. கண்டிப்பா பணத்துக்காக அவர் ப்ரொமோஷன் பண்ற ஆளே கிடையாது அஜித் சார். அதுல ஏதாவது ஒரு ஒரு உறவு இருக்கலாம், நட்பு இருக்கலாம், சில காரணங்களால அவர் வந்து விளம்பரம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். மத்தபடி எதாலையுமே வந்து தலையை வந்து விலைக்கு வாங்க முடியாது சார். பெரிய லெவல் போயிட்டார் சார். அவரே நீ விட்டுருங்கனாலும் விட மாட்டேங்கிறாங்க. ப்ரொடியூசர்ஸ் போய் நிக்கிறாங்க. மக்கள் நம்ம எல்லாருமே அஜித் சார் நிறைய படம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப லேட்டஸ்டா கூட நான் கூட ஒரு 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 டயலாக் என்ன எடுத்து ஆங்கர் சொல்லி கொடுத்தார் சார். அஜித் சாரு ரேஸுக்கு போயிட்டாரு, விஜய் சாரு அரசியல் போயிட்டாரு, அடுத்து தமிழ் சினிமா உலக யார் காப்பாத்த போறா அப்படின்னு இருக்கப்ப அந்த ஒன்லியா நோன் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் என்ட்ரி இருந்துச்சு அப்படின்லாம் நிறைய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, அஜித் சார் படம் கம்மியா நடிக்கிறாரு, இன்னும் நிறைய படங்கள் கொடுங்க நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால வந்து நிறைய சம்பாரிச்சிட்டாங்க, இனி போதும் அப்படின்றாரு சார். என்னோட பேஷனுக்கு நான் போறேன். ரேஸா விட்டுட்டு திரும்ப நடிக்க வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வரணும்னு நினைக்கிறீங்களா? அஜித் சார் வந்து எப்ப படம் நடிச்சாலும் பார்ப்பாங்க. ஏன்னா அஜித் சாருக்கு வெறித்தனமான ரசிகர்கள். அதனால வந்து இது நான் மட்டும் இல்ல, நம்ம மக்கள் எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம். பட் அவர் அந்த லெவல் படம் கொடுக்கறது இல்ல. அப்ப வந்து அவர் நிறைய செட்டில் ஆயிட்டாரு. அஜித் சார் வந்து நிறைய செட்டில் ஆயிட்டாரு. ஒரு நட்புக்காக உறவுக்காக தான் கணையமா அவர் விளம்பரம் பண்ணிருக்கலாமா. எனிவே நான் எல்லாருக்கும் கொடுக்குற இந்திய தமிழக மக்களுக்கு கொடுக்கறது, எந்த ஒரு இடத்துலயுமே விளம்பரங்கள் பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேமா. எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் தொட மாட்டேன். விளம்பரம் அப்படின்னு எந்த ஒரு இடத்துல நிக்க மாட்டேன். என்னோட சமூக வலைதளங்கள்ல பாருங்க, பெய்டு கொலாபரேஷன், நான் பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்னு தான் போட்டிருக்கேன். நம்மளுக்குள்ள அதுக்கு என்ன காரணம் தெரியுமாமா? நம்மளை ரசிக்கிற மக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்க கூடாது. ஒவ்வொரு அப்பாவி மக்களும் நம்மளோட திறமையை தான் ரசிக்கிறாங்களே தவிர, நம்மள திறமையை ரசிக்கிறாங்கன்றதுக்காக நீ இந்த ப்ராடக்ட்டை வாங்க, நீ அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்ற விளம்பரத்தை வந்து தப்பா அஜித் சார் செய்யறதா தப்புன்னு சொல்ல முடியாது. நட்புக்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டிய இருக்கும் இல்லையா? நட்புக்காக அம்பானியோட சார் இருக்கலாம் சார், ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் இருந்திருக்கலாம். அம்பானின்ற அவரும் ஒரு ஹியூமன் பீயிங். ரேஸுக்கு ஸ்பான்சர் பண்றாரு, ஏதோ சில காரணங்களால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விளம்பரப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்பட்டிருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா நிறைய விளம்பரங்கள் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம் சார். அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது. கடைசி படமா பாக்குறீங்களா? விஜய் சார் கடைசி படமாவா சார்? சொல்ல முடியாது சார். திருப்பி அவர் படங்கள் நடிக்க வரலாம். யார் கண்டா? எதிர்காலத்தை வந்து நம்ம கணிக்க முடியாது சார். திருப்பி நடிக்க வரலாம், அல்லது அப்பப்போ ஒரு கெஸ்ட் ரோல் கொடுக்கலாம். இதுதான் கடைசி படம் சொல்ல முடியாது. விசில் கொடுத்திருக்காங்க, நல்லா ஊதுமா? என்ன சார் விசில் கொடுத்திருக்காங்க, நல்லா ஊதுமா? என்ன விஷயம்? அவரு கட்சியை விசில் கொடுத்திருக்காங்க. ஓ அப்படியா? விஜய் இப்ப தோத்துட்டு திரும்ப படத்துக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஜெயிச்சுட்டு படத்துக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? திரும்ப விஜய் சாரா? சார் நான் ஆக்சுவலா முதலமைச்சர் வருவாரு. அரசியல் இருந்து நான் ஏதோ கருத்து தெரிவிக்க வரும்போது எனக்கு ரொம்ப தெரியாது அரசியலை பத்தி. முதலமைச்சர் வருவாரு, நடிகர் வருவாரு திரும்ப படத்துக்கு. சார் அது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதுல நான் ஒண்ணு கருத்து சொல்றதுக்கு இல்ல. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு.